ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சந்தாவை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. சந்தாவோடைய அம்மா அப்பா கிட்ட முறை பையன் பேசுறான். ஆமா, காலையில கல்யாணம் வச்சுக்கலாம், இவளை பாக்குறதுக்காக அவன் ஊர்ல இருந்து வந்துட்டான். அதனால இன்னைக்கு ராத்திரி நான் இங்கதான் இருக்க போறேன். இவன் இந்த ரூம்லயே இருக்கட்டும், இவளுக்கு பாதுகாவலா நான் தான் இருக்க போறேன். நீங்களா இருந்தீங்கன்னா இவளை பாத்துக்கிற முடியாது. அதனால நீங்க பக்கத்துல இருக்கிற ரூம்ல தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய முறப்பையன் சொல்ல, அதையும் சந்தாவோடைய அம்மா அப்பா சரி சரின்னு தலையாட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போயிடுறாங்க. சந்தா இருக்கிற ரூம்ல பார்த்தா முறப்பையன் இருக்கான். ஏண்டி, நான் தான் உன்னைய கல்யாணம் செஞ்சுக்கிற போறேன், அந்த பையனை இங்க வர சொல்லியிருக்க, என்ன இது, அந்த பையனை போட்டு தள்ளட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோடைய முறப்பையன் கேட்க, ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சந்தா அழுகவும், அப்ப நீ நான் கட்டுற தாலியத்தான் உன் கழுத்துல வாங்கிக்கிறணும், அதுக்கு முன்னாடி என் இஷ்டப்படியெல்லாம் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய முறப்பையன் சந்தா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். சி கையெடு, என் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா மிரட்ட, என்னடி அம்மா அப்பா கிட்ட சொல்ல போற, என்ன சொல்ல போறேன், நாளைக்கு உன் கழுத்துல நான் தாண்டி தாலி கட்ட போறேன், அதுக்கு முன்னாடி என்கிட்ட உன் கற்பை இழந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய முறப்பையன் சந்தாவுடைய கையை பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப தப்பா நடக்க முயற்சி பண்றான். இங்க சந்தாவோடைய அம்மா அப்பாவுக்கு ஏற்கனவே சாப்பாட்டுல தூக்க மருந்து கலந்து கொடுக்க சந்தாவோடைய அம்மா அப்பாவும் நல்லா தூங்கிடுறாங்க. சந்தா அந்த முறப்பையனை தள்ளி விட்டுட்டு கதவை திறந்து வெளியில ஓடியாந்து சந்தாவோடைய அம்மா அப்பா ரூம் கதவை தட்டுறாங்க. ஆனா அவங்க திறக்கிற மாதிரியே தெரியல. சந்தா அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிகிறாங்க. முறப்பையனுடைய ரவுடியும் பார்த்தா வேகமா சந்தாவை துரத்தி பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடியறானுங்க. சந்தா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க போய் ஒளிகிறதுன்னு தெரியல. அங்கெங்க பார்த்தா சந்தா ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. ரவுடிகளும் பார்த்தா அங்கங்க தேடிக்கிட்டே இருக்கானுங்க. அவ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா, போய் நல்லா தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுடைய முறப்பையன் சொல்ல, சந்தாவும் பார்த்தா அங்க எங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. சந்தா அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதே வழியாதான் சேரனும் வந்துகிட்டு இருக்காரு. நேரா சந்தா ஓடி வந்து சேரன் மேல மோத, சந்தா சந்தா என்ன சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சந்தாவை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆக்குறாரு. இங்க சந்தா அலங்கோலமா வந்துகிட்டு இருக்காங்க. சந்தாவுடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சு தலையெல்லாம் களைஞ்சு அழுதுகிட்டு ஓடியாரவும், என்ன சந்தா அதெல்லாம், ஏன் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்கு, என்ன சந்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அந்த முறப்பையன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அழுக, என்னாச்சு சந்தா என்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, அவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான், அம்மா அப்பாவும் பார்த்தா மயக்கத்துல இருக்காங்களான்னு தெரியல, அம்மா அப்பாவும் என்ன பண்ணான்னு தெரியல, இப்ப என்னை கடத்திட்டு போறதுக்காக துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கதறி அழுக, இரு 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 வா நீங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை கூட்டிட்டு சேரன் பார்த்தா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. ரவுடிங்க வந்து அங்கெங்கே தேடி பாக்குறானுங்க. சந்தாவையே ஆளையே காணா, அவளை காணா, அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து முறப்பையன்கிட்ட சொல்ல, அவ இங்கே தாண்டா இருப்பா, நல்லா போய் தேடி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முறப்பையன் சொல்ல, நல்லா தேடி பாக்குறானுங்க. சந்தாவை ஆளையே காணா, அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரவுடிங்கெல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. சந்தாவை கூட்டிட்டு சேரன் பார்த்தா ஒரு இடத்துக்கு வந்துறாரு. நம்ம ஊருக்கு போயிடலாம், தயவு செஞ்சு நீ சென்னை கூட்டிட்டு போயிருங்க, இங்க இருந்தா அவ்வளவுதான், தயவு செஞ்சு நீ சென்னை கூட்டிட்டு போங்க, வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்க, இரு சந்தா, பல்லவன் ஹோட்டல்ல இருக்கான், அவனையும் கூட்டிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, சரி போலாம் அப்படின்னு சொல்லி சந்தாவை கூட்டிட்டு சேரன் பார்த்தா ஹோட்டலுக்கு வராரு. அங்க பல்லவன் இருக்கான். என்னன்னே எங்க போன அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்க, கூடவே பார்த்தா சந்தா வந்திருக்காங்க. சந்தாக்கா என்னக்கா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சந்தாவை பாக்குறாரு. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. என்னக்கா என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, டே பல்லவா ஒரு சட்டை எடு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, சேரனோட ஒரு சட்டை எடுத்து சந்தா கிட்ட கொடுக்க, சந்தா அந்த சட்டையை போட்டுக்கிறாங்க. பல்லவா கிளம்புடா, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, சந்தாவை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கானுங்கடா, நம்ம சென்னை கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, வேகமா பல்லவன் சேரன் சந்தா 3 பேரும் கிளம்பி இங்க ஜங்ஷன் வராங்க. அண்ணே எந்த ட்ரெயின் கிடைக்குதோ ஏதாவது ஒரு ட்ரெயின்ல ஏறிடுவோம், நம்ம சென்னை ட்ரெயின் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, இல்லடா அப்புறம் எப்படி நம்ம சென்னை போறது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அண்ணே முதல்ல இங்க இருந்து கிளம்புனா போதும், ஏன்னா நம்ம இங்க இருக்க கண்டிப்பா சந்தாக்காவை தேடி ரயில்வே ஸ்டேஷன்லாம் வருவானுங்க, அதனால நம்ம எந்த ட்ரெயின் வருதோ அந்த ட்ரெயின்ல ஏறி போயிடுவோம், போற வழியில பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்லவன் ஐடியா கொடுக்க, அப்பதான் சந்தாவும் ஆமா பல்லவன் சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, அப்பதான் ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்ல பார்த்தா சந்தா சேரன் பல்லவன் 3 பேர் ஏறிறாங்க. வர வழியிலலாம் சந்தா அழுதுகிட்டே இருக்காங்க. சந்தா அழுகாத சந்தா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளவுதான், என்னைய நாசம் பண்ணிருப்பா அவ அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல,
அவனெல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு ஏன் அவனை பத்தி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அவன் அந்த அளவுக்கு என் அம்மா அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான், என் அம்மா அப்பாவையும் என்ன செஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, அப்பதான் பல்லவன், அண்ணே நம்ம வேணா வர ஜங்ஷன்ல இறங்கி அந்த ஜங்ஷன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சந்தாக்காவும் நீயும் பேசாட்டில் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, டேய் அதெல்லாம் இப்போதைக்கு முடியாதுடா, நம்ம சென்னை மட்டும் போனா போதும், அங்கே போய் மற்ற விஷயத்த பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, அப்பதான் சந்தா நம்ம உடனே கல்யாணம் செஞ்சுக்கிறணும், நம்ம உடனே கல்யாணம் செஞ்சா மட்டும்தான் என் முறப்பையே என்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டான், என் அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்ல, இங்கேயே எப்படி சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் திருன்னு முழிக்க, அண்ணே வர ஜங்ஷன்ல இறங்கிடுவோனே, வர எந்த ஜங்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல தானே ஏதாவது ஒரு ஊரா இருக்கும், கண்டிப்பா ராமேஸ்வரம் மதுரையெல்லாம் தாண்டி தானே நம்ம போகணும், மதுரையில இறங்கிடுவோனே, மதுரையில இறங்கி அங்கே ஏதாவது ஒரு கோயிலையோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சு நீ சந்தாக்கா கழுத்துல தாலி கட்டிறனே, அதுக்கப்புறம் அந்த முறப்பைய என்ன செய்யறான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ஐடியா கொடுக்க, சேரனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சந்தா ஒரு பக்கம் கல்யாணம் எப்படி நடக்கிறது, நம்ம சென்னை போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க பார்த்தா நடேசன் வீட்டுக்கே வரல, சோழனும் பாண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆமா சேரன் எங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, அண்ணே சைட் விஷயமா வெளியில போயிருக்காரு, வர்றதுக்கு நாளைக்கு காலையில ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, ஆமா பல்லவனை காணோம் அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, பல்லவனும் அண்ணன் கூட வெளியில போயிருக்கான், இங்க நடந்த பிரச்சனையில வீட்டுல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதான் அண்ணன் பல்லவனையும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு, 2 பேரும் நாளைக்கு காலையில தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, நாளைக்கு காலையிலயா, நாளைக்கு காலையில வரைய அப்படி இங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, ஏதோ பக்கத்துல ஏதோ ஒரு ஊரா, அந்த சைட்டை பார்க்கறதுக்காக அண்ணன் போயிருக்காரு, வர்றதுக்கு எப்படியும் நைட்டுக்கு மேல ஆயிரும், இல்லைன்னா காலையில கூட ஆயிரும் தான் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரன் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சோழன் கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் மறைச்சிடறாங்க. நடேசன் ஆளே வரல. அப்பதான் நிலா சோழன் கிட்ட, சோழன் அங்கிள் வரவே இல்லை, காலையில போனவர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, விடு நிலா, அந்த ஆள் வந்தா என்ன வரலாம் என்ன, அந்த ஆள் வராம இருக்கிறதா இந்த வீட்டுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சோழன் அவர் 1000 என்னது வேணா செய்யலாம், ஆனா அவர் இந்த வீட்டுக்கு பெரியவர், அவரு உங்களுக்கெல்லாம் அப்பா, ப்ளீஸ் சோழன் அவர் கொஞ்சம் அங்கே கடத்தெருவில் எதுவும் இருக்காரா, அங்கே அக்கம் பக்கத்துல எதுவும் இருக்காரான்னு சொல்லி போய் தேடி பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அதெல்லாம் என்னால முடியாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு.